குஜராத்ல வந்து இப்ப ஹெவியான ரெயின்ஃபால் வந்து இருக்கு. இதனால 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்கதா வந்து சொல்றாங்க. 40,000க்கும் மேற்பட்ட நபர்கள வந்து இங்க எவாக்குவேஷன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. 2,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஆர்மி, என்டிஆர்எஃப்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. சரி, ஓகே. இதனால என்ன நியூஸ் நம்ம ஷேர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாரி ஃப்ளட் ஆன சிச்சுவேஷன் வந்து குஜராத்ல இருக்கு பாத்தீங்களா? இதனால அகமதாபாத்ல இருக்கிற நெறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் வந்து இங்க அஃபெக்ட் ஆயிருக்கதா சொல்லி மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கு ஜைடஸ் லைன்சஸ் வந்து இப்ப வந்து சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பெருசா எதுவும் அஃபெக்ட் ஆகல. டெம்பரரியா வந்து எங்களோட அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஆப்பரேஷன்ஸ சஸ்பெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ளட் இருக்க ரீசனால. ஃப்ளட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி திரும்ப வந்து சஸ்பென்ஷன்ல இருக்குது. ஆப்பரேஷன்ஸ் வந்து கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க. சோ பெருசா மெட்டீரியல் இம்பாக்ட்டா எதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்றது ஜைடஸ் லைன்சஸ் குடுக்குற ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்டா வந்து இருக்குது என்ன அப்படின்னா, மாருதி சுசுகில 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஒண்ணு வந்து இந்த எஸ்யூவி சேல்ஸ் பத்தி வந்திருக்கு. இன்னொன்னு வந்து சிஎன்ஜி பத்தி வந்திருக்கு. இப்ப நம்ம எஸ்யூவி சேல்ஸ பத்தி பார்ப்போம். 25ல இருந்து 30% சேல்ஸ் வந்து எஸ்யூவில வந்து ஏத்தணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. FY27ல. இவங்களோட டார்கெட் படி 6.53 லட்சம் வண்டி வந்து விக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அதை விட இன்க்ரீஸ் பண்ணி 6.79 லட்சம் வண்டியாச்சும் அட்லீஸ்ட் வித்துறணும் எஸ்யூவில அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. போன வருஷம் அவங்க வித்தது FY26ல அவங்க வித்தது வந்து 5.22 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இங்க இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வண்டிக்கு மேல வந்து எக்ஸ்ட்ராவா டார்கெட் பண்றாங்க. கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி எஸ்யூவி சேல்ஸ் அதிகமா நடக்கணும் அப்படின்னா பிரிசாவோட லான்ச் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கணும். அப்புறம் ரீசெண்டா லான்ச் பண்ண மாடல்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து கண்டினியூ ஆகணும். சோ இந்த அளவுக்கு வந்து இங்க லான்ச்சஸ் எல்லாமே பண்ணாலும் கூட இங்க ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அதனால கார்கோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் வண்டி வந்து பெர் ஆனுவலுக்கு வந்து வெளிய வரணும் அப்படின்ற மாரி இங்க வந்து அந்த பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து 2.5 லட்சம் வண்டி வந்து எக்ஸ்ட்ராவா தயாரிக்கிறதுக்கு அந்த பிளான் வந்து போயிட்டு இருக்கு. FY27 எண்ட்லயே வந்து இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. தயாரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எஸ்யூவில. இந்த எஸ்யூவில புது பிரிசா மாடல் சொன்னோம் பார்த்தீங்களா? அது வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கே வந்து இங்க ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அவ்வளவா இருக்கு. இது வந்து டர்போ பெட்ரோல்ல வரப்போகுது. பெட்ரோல், சிஎன்ஜி எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. இப்ப நம்ம சிஎன்ஜி பத்தி பார்ப்போம். இவங்களோட டார்கெட் படி 9 லட்சம் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த FY27ல வந்து வித்துறணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட டார்கெட்ட. 7 லட்சம் வண்டி தான் இப்ப விக்கிறாங்க. பட் ஆனா 9 லட்சம் வண்டி விக்கணும்ன்றது ஒரு டார்கெட்டா இருக்கு. இந்த ஒரு Q1ல 2.2 லட்சம் சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து வித்திருக்காங்க. 58% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகமான ஃபியூல் பிரைசஸ் இருக்க ரீசன்னால இங்க எல்லாமே சிஎன்ஜி டிமாண்ட நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மால் கார்ஸ நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மாருதியோட விக்டோரியஸ் எஸ்யூவிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கு. 50% வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிஎன்ஜி வேரியன்ட்ல மட்டும். சோ புதுசா லான்ச் ஆயிருக்கு இந்த பிரிசா எஸ்சிஎன்ஜி அந்த வெஹிக்கிளோட ஃபீச்சரும் நல்லா வந்து இருக்கு. அது 26.9 கிலோமீட்டர் பர் கேஜிக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியா இருக்கு. அதனால அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ எஸ்யூவி போத் வந்து சிஎன்ஜி 2த்துலயுமே டார்கெட் வந்து அதிகமா படுத்துறாங்க. அவங்களோட யூனிட்ஸ் அதிகமா விக்கணும்னு சொல்லி டார்கெட் படுத்துறாங்க. அடுத்ததா டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ இது 2த்தையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 கம்பெனியுமே ஓவர்சீஸ் மார்க்கெட்ல சூப்பரா வந்து இருக்காங்க. 2 கம்பெனியுமே க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வேல்யூவேஷன் இந்த ஒரு கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஏசியா இந்த இடத்துலயுமே நல்ல ஒரு ஒரு மார்க்கெட் வந்து இருக்கு. இந்தியா மார்க்கெட்டை தாண்டி அந்த இடத்துல எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம Q1 நம்பர்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது 29%, டிவிஎஸ் மோட்டார் 27%, ரெவன்யூ 37% இங்க பஜாஜ் ஆட்டோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இதே ரெவன்யூ வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42% பஜாஜ் ஆட்டோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க நெட் ப்ராஃபிட் வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் பத்துல 20%ல பஜாஜ் ஆட்டோ மெயின்டைன் பண்றாங்க. டிவிஎஸ் வந்து 12% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ 2 கம்பெனியுமே சூப்பரா தான் இருக்காங்க. ஈவி growth 2 கம்பெனியுமே நல்லா தான் வந்து இருக்கு. இவங்க வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் எலக்ட்ரிக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பக்கம் பஜாஜ் வந்து சேட்டக் ஈவி மாடல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. வேல்யூஷன்ஸ் பொறுத்தல டிவிஎஸோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 45ல வந்து இருக்கு. இதுவே பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தல அவங்களோட வேல்யூஷன்ஸ் தான் சூப்பரா தான் வந்து இருக்கு. அவங்களோட இப்ப கரண்டா இருக்க பிரைஸ் ரேஞ்ச் வந்து 28ல வந்து இருக்கு. ஃபார்வர்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 24ல வந்து இருக்கு. சோ இது வந்து இருக்கிற அப்டேட்டா இருக்கு. அதனால பஜாஜ் ஆட்டோ வந்து கொஞ்சம் சீப்பா இருக்க மாதிரி வந்து இருக்கு இருக்கிறதுலே. அதை நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ரொம்ப நாளா நான் கன்சிடர் பண்றோம்னு சொல்லி வெயிட் பண்றவங்க மட்டும் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸல் டெக் என்ன சொல்றாங்க அப்படின்னா 14,257 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் வந்து அவங்களோட ஏஐ டேட்டா சென்டர் வந்து ஒடிசால வந்து போட போறாங்க. இதுக்கு வந்து சர்வம் ஏஐ கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஒடிசா கவர்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இந்தியாவோட சாவரின் ஏஐ ஈகோசிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எக்ஸல் டெக் வந்து குளோபல் டெக்னாலஜி சென்டர் வந்து புவனேஸ்வர்ல வந்து போட போறாங்க. இது வந்து 2028ல வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஓப்பன் ஆயிடும்னு சொல்லிட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து 5000 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப எக்ஸல் டெக்கோட இந்த ஏஐ பிசினஸ் தான் இப்ப இருக்கிற ஃபோக்கஸா வந்து இருக்கு. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் தாண்டி ஃபுல் ஸ்டாக் ஏஐ, அப்புறம் வந்து இன்க்ளூடிங் ஏஐ மாடல்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து கிளவுட் சர்வீசஸ், மேனேஜர் சர்வீசஸ், ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸ் இந்த இடத்துல நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே 3500 கோடி ரூபாய் டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் $150 மில்லியன் வந்து இங்க சர்வமேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்த எக்ஸல் டெக் ஒரு நல்ல பெட்டா இருக்கு. இந்தியாவோட ஈவி மார்க்கெட் சூப்பரா க்ரோ ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 24.5 லட்சம் ஈவி வண்டி வந்து வித்திருக்காங்க FY26ல. இவ்வளவு வண்டி வந்து வித்திருக்காங்க. இப்போ வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? இப்படி என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட இங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு.
இந்த இடத்துல ஒரு ஹியூஜான மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. இப்போ 135 வண்டி இங்க ஈவி வண்டி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சார்ஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. பப்ளிக் சார்ஜர் வந்து ஒண்ணு தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இருக்கு. கண்ட்ரிக்கு 2030ல வந்து 34,00,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. இப்ப இருக்கிற ஈவி குரோத் லெவலுக்கே போகுது அப்படின்னா 39,00,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசிவான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. டாடா பவர் இதுல வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2,00,000 ஹோம் சார்ஜர்ஸ் வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க. 5,800க்கும் மேற்பட்ட பப்ளிக் சார்ஜர் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 1,200க்கும் மேற்பட்ட பஸ் சார்ஜர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 700 சிட்டிஸ்ல பிரசன்ஸா வந்து இருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 7.5 லட்சம் ஹோம் சார்ஜர்ஸும் 10,000க்கும் மேற்பட்ட பப்ளிக் சார்ஜர்ஸும் 2030 வந்து ஓப்பன் பண்ணுறது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. அதுக்கு அடுத்த கம்பெனி எக்ஸிகாம்ன்ற கம்பெனியை பத்தி சொல்றாங்க. அவங்களோட ஈவி சார்ஜரோட ரெவன்யூ வந்து ஏறுது. அவங்களுமே வந்து புது ஈவி ஃபேக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஃபேக்டரி வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. சர்வோடெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்றாங்க. அவங்களோட ரெவன்யூமே வந்து ஏறுது. அவங்களுமே வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா என்னதான் இருந்தாலுமே இங்க பிசினஸ் ஸ்ட்ரென்த்தா வந்து பார்க்கும்போது டாடா பவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. இவங்க சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சூப்பரா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எக்ஸிகாம்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. அவங்க வந்து அந்த ஈவி சார்ஜர் மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்து குளோபல் லெவல் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. சர்வோடெக்கை பொறுத்தவரை அவங்களோட டார்கெட் வந்து கமர்ஷியல் ஈவிசில வந்து இருக்கு. அதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ், அதுக்கான ரினியூவபிள் எனர்ஜி இன்டகிரேஷன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஈவி சார்ஜிங் மார்க்கெட் வந்து $0.7 பில்லியன் 2025 வந்து இருந்துச்சு. 2030ல வந்து $2.5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஐடிசியோட எஃப்எம்சிஜி கோல் பத்தி அந்த ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து பேசியிருக்காங்க. நம்பர் 1 எஃப்எம்சிஜி கம்பெனி இந்தியாவில் வந்து வரணும் அப்படின்றது இவங்களோட கோலா வந்து இருக்கு. 8 லட்சம் கோடி ரூபாய்க்கான மார்க்கெட் எஃப்எம்சிஜில வந்து இருக்கு. 2035ல வந்து அது கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சிகரெட் பிசினஸ்ல இல்லாம எஃப்எம்சிஜில மட்டும் பிசினஸா வந்து வச்சிருக்கிறது 37,000 கோடிக்கு மேல வந்து இருக்கு. இப்பவே 37,000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க 8 லட்சம் கோடி ரூபாய்க்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஐடிசி மேல வந்து இருக்கு. இவங்களோட கன்சூமர் ஸ்பெண்டிங் சூப்பரா வந்து இருக்கு. 9% வந்து க்ரோ வராங்க. ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, இபி, மங்கள்தீப் இதெல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. ஐடிசியோட பிளான் படி எஃப்எம்சிஜியோட எபிட்டா மட்டுமே 80ல இருந்து 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. இதுக்காக பிரீமியம் இன்வெஸ்டிஷன்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டல் அடாப்டேஷன் வந்து பண்ண போறாங்க. இது எல்லாமே இந்த கம்பெனியோட ஃபோக்கஸா வந்து இருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, ப்ராஃபிட்டபிலிட்டியும் சேர்த்து தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. டாடா டெக்னாலஜிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. FY27 இயர் வந்து பிரேக் அவுட் இயரா வந்து இருக்க போகுது. குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட வெஹிக்கல் இன்ஜினியரிங் அவுட் சோர்சிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண சொல்றாங்க. இதுல டாடா டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. டெனகோன்ற கம்பெனி கிட்ட வந்து $100 பில்லியன் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு ஃபுல் இயர்ல பார்க்கும்போது நிறைய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெஹிக்கிளுக்காக வந்து வருது. ஜாப்பனீஸ் கிட்ட இருந்தும் யூரோப்பியன் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வந்து வருது. ஸோ இப்படி இருக்கும்போது குளோபல் கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து புது வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்னா அது எங்க கம்பெனிக்கு எல்லாமே பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போது நாங்க கம்ப்ளீட்டா வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஒரு அப்டேட்டா இருக்கு. பட் ஆனால் என்ன ஷேர் பிரைஸ்ல அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இல்ல. கேரளா பேஸ்ட் கம்பெனியான டபுள் ஆர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அவங்களோட வேல்யூவேஷன் 500 கோடி ரூபாவா வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா விக்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. இதை வந்து வாங்குறதுக்கு விப்ரோ கன்சியூமரும் முருகப்பா குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பேக்கேஜ் ஃபுட் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி பார்க்கும்போது 17.12 ட்ரில்லியன் ருபீஸா வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க FY29ல. இப்ப இருக்கிறது வந்து 10.18 ட்ரில்லியன் ருபீஸா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனி மேல எல்லாருமே வந்து அக்யூசிஷன் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. இது எல்லாமே லிஸ்டட் மார்க்கெட் கிடையாது. விப்ரோ கன்சியூமர்ல லிஸ்டட் வந்து கிடையாது. பட் ஆனால் அந்த கம்பெனி எல்லாமே வந்து இங்க பிட்டிங் வந்து பண்றாங்க. இந்த டபுள் ஆர்ஸ் கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து இருக்கு. டாடா கன்சியூமர் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 5,349 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 427 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 29% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 730 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 70 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட பிசினஸ் நல்ல ஒரு growth வந்து இருக்கு. 13% வால்யூம் growth வந்து இருக்கு. டாடா சம்பன், டாடா சோல்ஃபுல், டாடா குளுக்கோ, டாடா காப்பர் இது எல்லாமே நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருக்கு. growth பொறுத்தவரை நல்லா வந்து இருக்கு. டாடா சம்பன் வந்து 58% ரெவன்யூ ஏறி இருக்கு. காஃபியோட ரெவன்யூ 24%, ரெடி டு ட்ரிங்கோட அந்த பீவரேஜஸ் ரெவன்யூ வந்து 41%, கேபிட்டல் ஃபுட்ஸ் 40%, ஆர்கானிக் இந்தியா 27% வந்து க்ரோ ஆயிருக்கு. டீயோட பிசினஸ் ரெவன்யூ மட்டும் 4% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டீயோட பிரைசஸ் கம்மியா இருக்கு, வீக்கான சீசனல் டிமாண்ட் வந்து இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சூப்பரா தான் வந்து இருக்கு. இவங்களோட பிளானும் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. டாப் நாச்சான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. 132% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,075 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மேக் பண்ண அமௌண்ட் வந்து 463 கோடி ரூபாய். இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ்க்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து அதிகமான இன்கம் வந்து வருது. ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 21% ஏறி இருக்கு. 5,972 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 5,000 கோடி ரூபாய் கிட்ட தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 5,000 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணி இப்போ 6,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து இருக்காங்க.
நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 5.96% வந்து இருக்கு. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பிஏ பொறுத்தவரை கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. நெட் என்பிஏ பொறுத்தவரை அதுவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து 1659 கோடி ரூபாயில இருந்து 1144 கோடி ரூபாவா வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. பிசினஸ் குரோத்தா வந்து பார்க்கும்போது கன்சியூமர் பிசினஸ் குரோத் வந்து 18.6% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. லோன் குரோத் வந்து 20.6% க்ரோ ஆயிருக்கு. டெபாசிட் வந்து 16% வந்து க்ரோ ஆயிருக்கு. காசா ரேஷியோ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. 50.8% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா லோன் குரோத் வந்து 20% மேலேயே வந்து இருக்கணும் அப்படின்றது எங்களோட பிளானா வந்து இருக்கு. அந்த குரோத் வந்து கண்டினியூ ஆகணும். இதுக்காக வெஹிக்கிள் லோன்ஸ், மார்கேஜஸ், அப்புறம் இந்த எம்எஸ்எம்இ, கார்பரேட் லெண்டிங் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்றாங்க. எஃப்சிஎன்ஆர்பியோட டெபாசிட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. 2.5% இன்கிரிமெண்டல் ஆஃப் அந்த ஒரு எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி போறதா சொல்றாங்க. இதை தாண்டி இந்த ஒரு கம்பெனியோட என்ஆர்ஐ மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 2027 நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5.8% வந்து இங்க பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி வந்து இங்க கார்பரேட் கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பரா வந்து பண்றாங்க. இவங்க கிட்ட கார்பரேட்டுக்கான அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் கிளைண்ட் மட்டுமே 2300க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சோ இவங்களோட வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்றாங்க பாத்தீங்களா, இது மட்டுமே 900 crores இருந்து இப்ப 60,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து இருக்காங்க. கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸுமே வந்து பார்க்கும்போது 4.8 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. சோ எல்லா இடத்துலயுமே எங்களை வந்து க்ரோ பண்ணிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. லோன் வைஸ்லயும் க்ரோத், எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட்ஸ் வைஸ்லயும் க்ரோத், என்ஆர்ஐ மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்கு கார்பரேட்ஸோட அசட்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க. கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸும் சூப்பரா வந்து இருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 37% ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32% ஏறி இருக்கு. டெபாசிட் 24% ஏறி இருக்கு. லோன் புக் வந்து 23% ஏறி இருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து 42% ஏறி இருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அசட் குவாலிட்டி ஸ்டாக்னட்டா வந்து இருக்கு. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ பெருசா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கல, கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் பொறுத்தளவு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. 30% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து குறைச்சிருக்காங்க ப்ரொவிஷன்ஸை. பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது செக்யூர்டான லெண்டிங் பிசினஸ் சூப்பரா வந்து இருக்கு. டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க, டேலண்ட் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஹெல்த்தியான காசு ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸா தான் இருக்கு ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மேல டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. நொம்பரை வந்து அவங்களோட டார்கெட் பிரைஸ் ₹1000 இருந்து ₹1145 இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. எம்கே குளோபல் நிறுவனம் வந்து ₹1200 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து இருந்தது ₹1100. ஏன் இண்டஸ்இண்ட் பேங்க் மேல இந்த அளவுக்கான கண் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்கு. மேனேஜ்மெண்டோட ஃபோக்கஸ் படி ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க. கிரெடிட் காஸ்ட் வந்து குறைச்சிருக்காங்க. 1% ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து நாங்க ஏம் பண்ணி போயிட்டு இருக்கோம். Q4 வந்து அச்சீவ் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. ரிகவரிக்கு வந்து டைம் ஏற்பட்டாலும் கூட அது அந்த அளவுக்கான ஃபோக்கஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அசெட் குவாலிட்டி சூப்பரா வந்து இருக்கு. growth அண்ட் தென் மார்ஜின் வைஸ்லயும் சூப்பரா வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியோட அந்த ஒரு growth பொறுத்தல அது கூட அலைன் வந்து வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதனால இந்த கம்பெனி மேல டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த வாரத்திலுமே மார்க்கெட்ல நிறைய ஐபிஎஸ் வந்து வரப்போகுது. 3 பெரிய ஐபிஎஸ் வந்து வரப்போகுது. மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வரப்போகுது. 9,000 கோடி ரூபாய் திரட்ட போறாங்க. ஜூனிபர் கிரீன் எனர்ஜின்ற ஒரு ஐபிஓ வரப்போகுது. 1,800 கோடி ரூபாய் திரட்ட போறாங்க. எம்பி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ்ன்ற ஒரு ஐபிஓ வரப்போது 290 கோடி ரூபாய் வந்து திரட்ட போறாங்க. இதை தாண்டி எஸ்எம்இ ஐபிஎஸ் வந்து ஒரு 6 வருது. நம்ம மேக்ஸிமம் எஸ்எம்இ ஐபிஎஸ் பத்தி பார்க்க போறது கிடையாது. இப்ப ஏற்கனவே போயிட்டு இருக்க ஐபிஓ இந்த வாரத்தில் லிஸ்ட் ஆக போற ஐபிஎஸ் வந்து பார்க்கும்போது லோஹியா கார்ப்ன்ற ஒரு ஐபிஓ வந்து இருக்கு. அப்புறம் வந்து இண்டோ எம்ஐஎம்ன்ற ஒரு ஐபிஓ இருக்கு. எக்ஸ்ட்ராநெட் டெக்னாலஜிஸ்ன்ற ஐபிஓ இருக்கு. இண்டோ எம்ஐஎம் ஐபிஓ பத்தி நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். சாட்டர்டே அன்னைக்கு செஷன்ஸ்ல சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனி வந்து குளோபல் லெவல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நிறைய குட்டான சைன்ஸ் வந்து இருக்கு. இங்க லிஸ்டிங் எண்ணுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து சொல்லியிருந்த விஷயம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல லாஸ்ட் டேட்டா வந்து இருக்கு. கோல்டோட பிரைஸ் இன்னும் வந்து பிரஷர்ல தான் வந்து இருக்கு. $5,600 per ounce வந்து பீக்கான அந்த ஒரு பிரைஸா இருந்துச்சு கோல்டோட பிரைஸ். அது வந்து இப்ப இறங்கி $4,040 per ounce இருக்கு. 28% பீக்ல இருந்து ஃபால் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டோட இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்னும் அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இதனால நெகட்டிவா இருக்கு கோல்டுக்கு. ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா 2012 வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே ஆல் டைம் ஹை பிரைஸ் வரதுக்கு 8 வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப வந்து ஒரு வாட்டி சொல்றாங்க. 30 வருஷமா வந்து பார்க்கும்போது கோல்டோட ரிட்டர்ன்ஸ் 8% மேல சிஏஜிஆர் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்து பார்க்கும்போது 19% சிஏஜிஆர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். பட் ஆனால் கோல்டுமே வந்து கரெக்ஷன் ஆகும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. யூஎஸ் டாரிஃப் வந்து நம்ம மேல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட 45% எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் சேஃபா தான் வந்து இருக்கு. யூஎஸ் வந்து அடிஷனலா ஒரு 10% டாரிஃப் வந்து இம்போஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது நம்மளோட இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை 45% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் சேஃபா தான் வந்திருக்கு. அது எல்லாமே இன்னும் டாரிஃப்ல வந்து இன்னும் உள்ள வரல. அது எல்லாமே யூஎஸ் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்தா வச்சிருக்காங்க. அடிஷனலா டாரிஃப் எதுவும் இல்லாம போற செக்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஜெனரிக் பார்மசூட்டிக்கல்ல டாரிஃப் கிடையாது. ஸ்மார்ட் போன்ஸ்ல கிடையாது, ஸ்டீல்ல கிடையாது, அலுமினியம்ல கிடையாது, ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கிடையாது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே அண்டர் செக்ஷன் 232ல வந்து வருது. ரிமைனிங் இருக்க 55% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் தான் 10% புது டாரிஃப் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 12.5% டாரிஃப் போட போறதா சொன்னாங்க. பட் ஆனா இப்போ வந்து 10% தான் போட போறாங்க. இது நம்மளோட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். யூஎஸ்ல அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பிரைஸ்ல அந்த ஒரு ப்ராடக்ட் வரும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு.
இப்ப வார் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இமிடியேட்டா வார் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓமான் வந்து புதுசா உள்ள வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்றாங்க. 2 கண்ட்ரிக்குமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி நெகோசியேஷன் வந்து பண்றாங்க. டீல் வந்து குடுக்குறாங்க. பிரெண்ட் குரூட் வந்து $91 பெர் பேரலுக்கு வந்து இறங்கிருச்சு. $100 பெர் பேரலுக்கு திரும்ப வந்து ரீச் ஆச்சு 2 நாளைக்கு முன்னாடி. திரும்ப வந்து $91 பெர் பேரலுக்கு வந்து வந்துருச்சு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து இன்னும் பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஈரானால பேக் பண்ணப்பட்ட ஹவுதிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெட் சீயை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ குளோபல் லெவலில் ஆயில் சப்ளை வந்து இன்னும் டிஸ்டர்பன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஈரான் நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மெசேஜஸ் வந்து மீடியேட்டர்ஸ் மூலமா வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னும் கான்ஃபிளிக்ட் வந்து அதிகமா தான் இருக்கு. இவ்வளவு விஷயம் நடக்கும்போது நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு அதனால எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா 88 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் பொறுத்தல ஓரளவுக்கு வந்து மிக்சடா தான் வந்து இருக்கு. குளோபல் மார்க்கெட்டுமே மிக்சடா தான் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தல டவ் ஜோன்ஸ் S&P 500 எல்லாம் சூப்பரா வந்து இருக்கு. பட் ஆனா நாஸ்டாக் வந்து அடி வாங்கியிருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து மிக்சடா தான் வந்திருக்கு. ஒரு மார்க்கெட் ஏறுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து குறையுது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல அப்படியே ஸ்டாக்னட்டா வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் 3800 கோடி ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 5000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான இருக்கிற ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த ஒரு வார் சூழ்நிலையை பத்தியும் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அந்த டிசிஷன்ஸ் எப்படி இருக்காங்கன்றத பொறுத்தும் வந்து போக போகுது. Q1 ரிசல்ட்ஸை பொறுத்து ஒரு ஸ்டாக்குமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து போக போகுது. ஸோ அதுதான் இருக்கிற விஷயமா இருக்கு. இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.